الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இன்று நாம் 4வது தராவீஹை நிறைவு செய்து குர்ஆனில் 6ல் ஒரு பகுதியை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். 5 ஜுசுக்கள் முழுமையடைந்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த ரமலான் முழுவதும் முழு குர்ஆனை கேட்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நிசா. இந்த சூரத்துன் நிசா ஏறத்தாழ 1.5 ஜுசுக்களை கொண்ட சூரா. அந்த சூரத்துன் நிசா இன்று ஆரம்பத்திலிருந்து துவங்கப்பட்டு 1.25 ஜுசு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த சூறாவை பொறுத்தவரை இந்த சூறாவினுடைய பெயரை கேட்டாலே நமக்கு புரிந்துவிடும். பெண்களின் உரிமைகளை குறித்து பேசக்கூடிய சூரா. கணியத்திற்குரியவர்களே, உலக பெண்கள் இந்த சூறாவை அதனுடைய விளக்கத்தோடு முறையாக தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். பெண்களுடைய உரிமைக்காக வேண்டி பல்வேறு விதத்தில் உண்மையில் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் பேசக்கூடிய அந்த பெண்களுடைய உரிமையை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்வார்களேயானால் உண்மையில் நிச்சயமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் சூரத்துன் நிசாவை எடுத்துக்கொண்டால் மனைவி இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அனாதையான பெண்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடித்தால் அவர்களுக்கு என்ன உரிமை, பெண்களுக்கு என்ன உரிமை, கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை, எனக்கு இவரை பிடிக்கவில்லை திருமணம் செய்து வைக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய உரிமை, திருமணம் முடிக்கும் பொழுது கணவன் எனக்கு மகர் தர வேண்டும் என்ற அந்த மகருடைய உரிமை, யாரை திருமணம் செய்ய வேண்டும் யாரை திருமணம் செய்யக்கூடாது என்ற பல்வேறு சட்டதிட்டங்களை சொல்லக்கூடிய அல்லாஹு தஆலா எந்த பெண்ணையும் நிர்பந்தப்படுத்தி கூட உங்களால் திருமணம் செய்ய முடியாது என்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டே வரும் பொழுது ஒரு வார்த்தை ஆண்களை பார்த்து சொல்கிறான். அது என்ன? வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அந்த பெண்களிடத்தில் நல்ல விதத்தில் குடும்ப வாழ்க்கை நடத்துங்கள், அழகான முறையில் குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். இந்த கட்டளை குர்ஆனில் ஆண்களுக்குத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். பெண்களை பார்த்து என்ன சொல்லல, உங்களுடைய கணவனோடு முறையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற கட்டளை அல்லாஹு தஆலா பிறப்பிக்காமல் ஆண்களாகிய நம்மை பார்த்து தான் சொல்கின்றான். வஆஷிரூஹுன்ன பில் மஅரூஃப். அந்த பெண்களிடத்தில் நீங்கள் முறையாக கண்ணியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் மனம் முடித்த அந்த பெண்களை நீங்கள் வெறுத்தால், அல்லாஹ் சொல்கின்றான். நிறைய பேர் சொல்றாங்களே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ, அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தன்மையை நீங்கள் வெறுப்பீர்கள், அவ்வளவுதான். அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பண்பு உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, உங்களுக்கு பிடிக்காத அந்த பண்பினால் அந்த பெண்ணை வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள்.
தலாக் சொல்லி விடலாம் என்று நினைக்காதீர்கள். அங்குதான் அல்லாஹு தஆலா அதிகமான நலவுகளை வைத்திருப்பான், உங்களுக்கு தெரியாது. இன்னொரு ஆயத்தில் கூட அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், ஆனால் அங்குதான் அதிகமான நலவை உங்களுக்கு வைத்திருப்பான். இப்படி நடக்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் அப்படி நடந்ததில் தான் உங்களுக்கு கயிறு இருக்கும். இங்கு இந்த ஆயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன தெரியுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை தருகிறார்கள். அந்த பெண்ணை எனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் அங்குதான் அதிகமான நலவு இருக்கிறது என்று கூறுகிறார். எனக்கு பிடிக்கல, ஆனால் அல்லாஹ் சொல்றான் பொறுமையா இருப்பா, அங்க நிறைய நலவு இருக்கு. அது எப்படி? எனக்கு பிடிக்கவில்லை, நான் வாழ்ந்து கூட பார்த்து விட்டேன், அந்த பெண்ணோடு மன வாழ்க்கையில் இருந்து விட்டேன், எனக்கு மனைவியாக அவளுக்கு நான் கணவனாக இருந்து பார்த்து விட்டேன், நெருங்கி பழகி கூட பார்த்து விட்டேன், எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அங்கு என்ன நலவு இருக்கும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு பிடிக்காத மனைவியோடும் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு பிடித்தமான குழந்தைகளை அல்லாஹ் அந்த பெண் மூலமாக தந்து விடுவான். உங்களுக்கு மனைவி பிடிக்கல, ஆனா கொஞ்சம் பொறுமையா வாழ்க்கையை நடத்தி பாருங்க, எப்படிப்பட்ட குழந்தை அந்த மனைவியின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கண் குளிர்ச்சியான குழந்தைகளை அந்த மனைவியின் மூலமாக அல்லாஹ் தருவான். சில இடங்கள்ல பார்க்கலாம், கணவன் மனைவி ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேருக்கும் பிறந்தது எப்படி இருக்கும்? ரெண்டு ஏந்தாடா பெத்தோன்னு இருப்பாங்க ரெண்டு பேரும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு பிடிக்காத மனைவியுடன் கூட நீங்கள் வாழ்க்கை நடத்தும் பொழுது, பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் அந்த மனைவியின் மூலமாக உங்களுக்கு பிடித்தமான குழந்தை செல்வங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு அல்லாஹ் தஆலா ஆண்களாகிய நமக்கு ஒரு உத்தரவிடுகின்றான். அது என்ன? வஆஷிரூஹுன்ன, அவர்களிடத்தில் வாழ்க்கை நடத்துங்கள், பில் மஅரூஃப், நல்ல விதத்தில். நல்ல விதத்தில் வாழ்க்கை நடத்துவது என்றால் என்ன? எப்படி நாம் நல்ல விதத்தில் வாழ்க்கை நடத்த முடியும்? அதற்கு ஒரு முன்மாதிரி இந்த உலகத்தில் இருக்கின்றது என்றால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மனைவியிடத்தில் சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். ஊர்ல நல்ல பேர் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதனால் நல்லவராக மாறிவிட முடியுமா என்றால் மாற முடியாது. மனைவியிடத்தில் நல்ல பெயரை பெற்றவர் மட்டும்தான் உங்களில் சிறந்தவர். இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட நிறுத்தல, அந்த ஹதீஸ் தொடருகிறது. அடுத்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நல்லவனாக இருக்கிறேன். இந்த வார்த்தையை உலகத்தில் தைரியமா சொல்லக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யாரும் இருக்க முடியாது. உங்களில் நீங்கள் மனைவியிடத்தில் நல்ல பெயரை பெற வேண்டும், அப்பொழுதுதான் சிறந்தவராக ஆக முடியும். நான் என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கிவிட்டேன், யாராவது சொல்ல முடியுமா? இல்லை நான் தான் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பயான் பேசினாலே என்ன தெரியுமா கேட்குறாங்க? அதாவது குறிப்பாக இதில் பெண்கள் பயானில் இருந்துட்டாங்கன்னு வைங்க, இந்த பயானை முடிச்சுட்டு போகும்போது எங்கள் வீட்டுக்காரமாக தப்பி தவறி அங்கே போய் உக்காந்துட்டாங்கன்னா, அஜர்த்து உங்ககிட்டலாம் இப்படி தானான்னு கேட்டு போகிறாங்க. அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய மனைவியிடத்தில் நான் நல்லவன். இந்த உலகத்தில் ஒரு முன்மாதிரியான கணவனாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவிமார்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவது எப்படி முடியும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காண்பித்தார்களோ அப்படி வாழ்ந்து காண்பித்தால் என்ன செஞ்சிடலாம்? நல்ல பெயரை வாங்கிடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நான் சில நல்ல காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், அந்த நல்ல காரியங்கள் ஏதோ சிறிய விஷயங்களாக உங்களுக்கு தெரியும், இதுதானா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரிய கட்டிடம், பெரிய மாளிகை, அது எதனால் உருவாகின்றது தெரியுமா? சிறு சிறு செங்கலினால் தான் பெரிய மாளிகை உருவாகிறது. இதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் நான் போதிக்கின்ற சில விஷயங்கள் சிறிதாக தெரியலாம், அதுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து தரும். இப்படிப்பட்ட விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் மனைவியிடத்தில் எப்படி பழக வேண்டும் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து சிறு சிறு விஷயங்களை சொல்கிறார்கள். அந்த சிறு சிறு விஷயங்களை சிறிய விஷயம் என்று நினைக்காமல் என்ன நினைக்கணும்?
அந்த சிறு சிறு விஷயங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக, பசுமையாக, நம்முடைய வாழ்க்கை மனமகிழ்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் மாறும். இன்ஷா அல்லாஹ் இப்ப சொல்லுவோம் சின்ன சின்ன விஷயங்களை அமல் செய்யலாமா? யார் தன்னுடைய மனைவிமார்களோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களோ முதல்ல அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுங்க. வாழ்க்கையில ஒருத்தருக்கு எல்லாம் அமைஞ்சிருச்சு, நல்ல வேலை அமைஞ்சிருச்சு, எல்லாம் நல்ல வீடு அமைஞ்சிருச்சு, எல்லாம் நல்ல ஏரியால நல்ல வீடு எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா மனைவி சரியில்லை அல்லது அந்த மனைவிக்கு கணவன் சரியில்லைன்னு வைங்களேன், அவருக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காத மாதிரி தான், எல்லாத்துலயும் சொதப்பலா தான் இருப்பாரு. ஏன் எங்க பிரச்சனை? வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னா எல்லாத்துலயும் பிரச்சனை தான். அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று இங்கு இருப்பவர்களில் யாராவது உணர்ந்தால் அவர்கள் யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கின்றார்கள் தெரியுமா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அளவுக்கு உள்ள கணவன் மனைவியுடைய தொடர்பு அமைய வேண்டும். இதில் முதலாவதாக ஒரு சின்ன விஷயம், நாம குடும்ப வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொன்னா அதுல முதலாவது என்ன தெரியுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு சுன்னத் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது வீட்டிற்கு சென்றாலும் சிரித்த முகத்தோடு செல்வார்கள், சலாம் கூறிய வண்ணம் செல்வார்கள். எந்த அளவிற்கு என்றால் மிஸ்வாக் கூட போட்டுவிட்டு வாயை எல்லாம் சுத்தப்படுத்திய பிறகுதான் வீட்டிற்கு செல்வார்கள். இது பார்ப்பதற்கு ஒரு சிறிய விஷயங்க, ஆனால் இதை மிஸ் பண்றதுனால பெரிய பிரச்சனைகள் வருது. நம்ம பல பிரச்சனைகள்ல இருக்கிறோம் தான், இல்லைன்னு இல்லை, ஆண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள போகும்போது எதை கழட்டுவோம் சொல்லுங்க? செருப்பை கழட்டும் போது எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் போகணும். வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கணும்? முகம் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இது மட்டும் நம்ம செய்யலன்னு வைங்களேன், என்ன தெரியுமா நடக்கும்? அவங்க நாம வீட்டை விட்டு வெளியில போன பிறகு நம்ம ட்ரெஸ்ஸை துவச்சு போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி இருப்பாங்க, நம்ம குழந்தைகளை சுத்தப்படுத்தி இருப்பாங்க, சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பாங்க, டேஸ்டா இருக்கணும். என் கணவன் வந்து சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும்னு 3 மணி நேரம் இருந்து என்ன செய்வாங்க? சமையல்ல நின்று சோறு வேவுதலையும் அவங்க வந்து போயிருப்பாங்க. இவர் வந்து உட்காந்து சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? இவருக்காக வேண்டி சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன், வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், துணியை காய போட்டு அயன் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் செஞ்சு கூட ஒரு மாதிரி உம்முனே இருக்கிறாரு அப்படின்னா என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? இவ்வளவு செஞ்சு உம்முன்னு இருக்கிறாருன்னா இவருக்கு நம்மள பிடிக்கல போல நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. ஏன்னா சாப்பாடு நல்லா இருக்கு, வீடு நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனாலும் உம்முன்னு இருக்கிறாரு, இவருக்கு நம்மள பிடிக்கல போல எண்ணம் வருமா வராதா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வெளியில் விட்டு சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லிக் கொண்டு சிரித்த முகத்துடன் தான் வீட்டிற்குள் நுழைய வேண்டும். உங்க ஓனர் திட்டினா உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வியாபாரம் நடக்கலனா உங்க மனைவி என்ன பண்ணுவாங்க? நீங்க வாங்கிய கடனை உங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னா உங்களுடைய மனைவி என்ன செய்வாங்க? எனவே முதலாவது விஷயம் என்ன செய்யணும் சொல்லுங்க? சொல்லுங்க பாப்போம். இதை செஞ்சு முகத்தோட சொல்லுங்களேன். இப்ப வீட்டுக்கு போகும்போதே எப்படிதான் போகணும். இரண்டாவது, மனைவியுடைய நல்ல வேலைகளை பாராட்ட வேண்டும். சொல்லுங்க, உங்க வாயால சொல்லுங்க, என்ன செய்யணும்? மனைவியுடைய நல்ல வேலைகளை பாராட்ட வேண்டும். காரணம் என்ன தெரியுங்களா? பொதுவாக மனிதனுடைய இயல்பு ஏதாவது ஒன்றை நன்கு செய்து முடித்து விட்டால் 4 பேர் என்ன செய்யணும்? பாராட்டும். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு கூட இருக்குங்க. டால்பின் மீன் ஒரு மீன் இருக்கான், அது நிறைய சாகசம் செய்யுமா. செஞ்சுட்டு என்ன செய்யும் தெரியுங்களா? கடைசியில மாஸ்டர் இருப்பான் ஒருத்தன், அவன் தான் அந்த சாகசத்தை செய்ய வைப்பான். கடைசியா போய் அவன்கிட்ட நிற்கும். அவன் என்ன செய்வான் அப்படின்னா 2 பண்ணு தூக்கி போடுவான் அந்த மீனுக்கு. அந்த மீன் அந்த பண்ணை வாங்கிட்டு போயிடும். இந்த மீன் இவ்வளவு வேலையை செஞ்சதே எதுக்கு தெரியுங்களா? கடைசியில என்ன கிடைக்கும்? ஒரு 2 பண்ணு கிடைக்கும், அதுக்குதான் செஞ்சிச்சு. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மனைவி இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, நாம 10 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா அந்த உணவை 3 மணி நேரம் நின்று செஞ்சாங்க. எதுக்கு தெரியுங்களா? என் கணவன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், முடிஞ்சு. இந்த ஜோசியக்காரன் கிளி பார்ப்பான், கிளியை வச்சு ஜோசியம் பார்ப்பான். பார்க்கலாமா ஜோசியம்? பார்க்க கூடாது, அது வேற விஷயம். அந்த கிளி வந்து ஒன்று ஒன்றா தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்று தூக்கி மட்டும் கையில் கொடுத்துட்டு போயிடும். ஏன் இவ்வளோ செஞ்சு தெரியுங்களா? அவன் என்ன செய்வான்? கூண்டுக்குள்ளே போகும்போது 2 நெல்லை போடுவான். அந்த 2 நெல்லுக்காக வேண்டித்தான் அதை செஞ்சதே தவிர ஏதோ நமக்கு நல்லதா பார்த்து ஒரு செய்தியை சொல்லணும்னா நோக்கம் இல்லை. என்னுடைய எஜமானன் ஒரு 2 நெல் போடுவான்.
கண்ணியத்திற்குரியவர்கள், எனவே மனைவியுடைய நல்ல விஷயங்களை பாராட்ட வேண்டும். இப்படி பாராட்ட என்ன நினைப்பாங்க தெரியுங்களா? நீங்க பிரியாணியை சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுட்டுமா பிரியாணி இன்னைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா 2 பலனை நாம் அடையலாம். முதலாவது பலன் என்ன தெரியுமா? அடுத்து பிரியாணி ஆக்கும் போது என்ன தெரியுமா நினைப்பாங்க? அன்னைக்கு என் கணவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதை விட நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. இப்ப அடுத்த பிரியாணி நல்லா யாருக்கு கிடைக்கும்? நமக்கு தான் கிடைக்கும். விளங்கிட்டீங்களா? 2வது ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். என்ன தெரியுங்களா? என்னைக்காவது நாம திட்டுனா அந்த திட்டையும் வாங்கிப்பாங்க. எப்படி வாங்கிடுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதானே செஞ்சாரு, இன்னைக்கு நாம கொஞ்சம் சொதப்பிட்டோம், நல்லா இல்லைன்னு சொல்றாரு. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பாராட்டினால் நாம் செய்யக்கூடிய திட்டுதலையும் அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். இன்னைக்கு என்ன தெரியுங்களா? திட்டுறது மட்டும் தெரியும், குறை சொல்ல மட்டும் தெரியும். ஆனா என்ன தெரியாது? பாராட்டுறது இல்லை. 30 நாள் உப்பு நல்லா தானே போட்டாங்க, ஒரே ஒரு நாள் உப்பு அதிகமாயிருச்சு, என்ன செய்ய முடியல? நம்மளால சகிச்சுக்க முடியல. திட்டுறோம், திட்டுங்க, உப்பு அள்ளி போட்டுட்டேன்னு சொல்லுங்க. ஆனா 29 நாள் கரெக்டா இருந்துச்சு, உப்பு கரெக்டா நல்லா ஆக்கியிருக்கேன்னு சொல்லி இருந்தா, இன்னைக்கு உப்பு அள்ளி போட்டுட்டேன்னு குறை சொன்னா என்ன செய்வாங்க? உள்வாங்குவாங்க. எனவே மனைவி செய்யக்கூடிய நல்ல வேலைகளை என்ன செய்யணும்? பாராட்டணும். பாராட்டுவது யாருடைய வேலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்காங்க. நான் சொல்ல நேரம் இல்லை. நபி அவர்கள் பாராட்டிய பாராட்டுதலை போன்று யாராலும் உலகத்தில் பாராட்டி விட முடியாது. நாம அடுத்த நபர்களை பாராட்டுறதுல கஞ்சம் மாதிரி வேற எதுலையுமே கஞ்சத்தனை செய்யறதில்லை. ஒன்று நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட மாட்டோமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பார்த்து? உதாரணத்திற்கு சொல்கின்றேன், உமரே, உங்களுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். இதை விட பெருசா பாராட்ட முடியுமாங்க? எவ்வளவு பெரிய பாராட்டுதல்! கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து மனைவியுடைய வேலையில் அக்கறை எடுத்துக்கொள்வது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனைவியுடைய வேலையில் அக்கறை எடுத்துக்கிறதுனா என்ன அர்த்தம்? மிக்சி ரிப்பேர் ஆயிடுச்சு உதாரணத்துக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, காதில் வாங்குறதே இல்லை. ஏன்னா மிக்சி இல்லைன்னா இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் நமக்கு சாப்பாடு வேணும், சட்னி வேணும், எல்லாம் வேணும். ஆனால் உடனே மிக்சி என்ன செய்யறது இல்லை, ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவியுடைய வேலையில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும், எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வேலையிலே நாம் என்ன செய்யணும்? கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். ஒருத்தர் வீடு கட்டுறாரு புதுசா, எப்படி பாருங்க, இன்ஜினியரை கூப்பிட்டு பிளான் போடுறாரு. இப்படி பெட்ரூம் இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? இந்த சமையல் கட்டுன்னு வந்த உடனே இன்ஜினியர்கிட்ட சொல்லிட்டாராம், இதுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பிளான் சொல்ல மாட்டேன், நாளைக்கு என் மனைவியை கூப்பிட்டு வரேன். மனைவியை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி சொன்னாராம், சமையல் கட்டு எப்படி இருக்கணும் நீ சொல்லு, மேடை எங்கே இருக்கணும், சிங்க் எங்கே இருக்கணும், ஃப்ரிட்ஜ் எங்கே இருக்கு, நீ சொல்லுன்னா அந்த மனைவிக்கு எப்படி இருக்கும்? மனசு குளிர்ந்து போச்சு. காரணம் என்ன? சமையல் கட்டு நிற்க போகிறது யாரு? மனை. நாம இஷ்டத்தை கட்டிட்டு நீ வந்து நில்லுன்னு சொன்னா இதுதான் அக்கறை. அந்த சமையல் கட்டில் நிற்க போறது என் மனைவி. எனவே என்னுடைய மனைவி எப்படி விரும்புகிறார்களோ அது அமைய வேண்டும், இவ்வளவுதான் அக்கறை. அந்த மனைவி அப்படி சந்தோஷமாயிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்று நாம் அக்கறை செலுத்துவது. அதே போன்று 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனைவிக்கு கூட அன்பளிப்புகளை வழங்க வேண்டும். இன்னைக்கு ஊர்ல இருக்கோம், யார் யாருக்கோ கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே தெரிவாங்க. மனைவிக்கு கொடுத்த மகரோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எல்லா கிஃப்டும் மகரோட முடிஞ்சு போச்சு. ஹதீஸ்ல வருது, நீங்கள் அன்பளிப்பை கொடுத்தால் எது வளரும்? அன்பளிப்பு கொடுத்தால் அன்பு வளரும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. மனைவியோடு இருக்கக்கூடிய அன்பு, மனைவி கணவரின் மீது உள்ள அன்பு அதிகரிக்கணுமா இல்லையா? அப்ப என்ன கொடுத்தா அன்பு அதிகரிக்கும்? சில பேர் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, எப்போ தெரியுங்களா? கல்யாணம் முடிஞ்ச புதுசுல, அதோடு முடிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருப்பாங்க, கிஃப்ட் பண்ணுறதே இல்லை. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவிக்கு கூட அவ்வப்பொழுது என்ன செய்யணும்? கிஃப்ட் பண்ணணும். எப்போ கிஃப்ட் பண்ணணும்? வாங்கி கேட்டு அடம் பிடிச்சி அதுக்கப்புறமா சரி வா கூப்பிட்டு போய் வாங்கி தரேன், ஒரே தொந்தரவு அப்படின்னு போய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, இந்த கிஃப்ட் என்ன செய்யாது, அது லட்ச பொருளாக இருந்தாலும் இனிக்காது. கிஃப்ட்னு சொன்னாலே என்ன அர்த்தங்க? கேட்கறதுக்கு முன்னாடி நாமளா தெரிஞ்சு அவருக்கு என்ன தேவைப்படும், எது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் என்று நாம சிந்தித்து கொடுப்பதற்கு பெயர் தான் அன்பளிப்பு. இந்த அன்பளிப்பை ஒரு பொருளாக வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, 5வது என்ன அப்படின்னு சொன்னா, அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் பேச தெரியணும், அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளவும் தெரியணும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் ரொம்ப கவனமா இருப்பாங்க. அன்பை வெளிப்படுத்துவார்கள், அன்பை வெளிப்படுத்தும் விதத்தில் பேசுவார்கள், மிகவும் அன்பாக மிகவும் மிருதுவாக நடந்து கொள்வார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, உங்களில் மிகவும் சிறந்த நற்பண்புக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் மென்மையாக பேசுபவர் தான் உங்களில் நற்குணம் படைத்தவர். உங்களை ரொம்ப நற்குணம் படைத்தவர் யாரு? குடும்பத்தாரிடத்தில் எப்படி பேசணும்? மென்மையா பேசணும். இன்னைக்கு எல்லாத்தையும் மென்மையா பேசுவாருங்க. மனைவியுடைய போன் வரும் பாருங்க, எடுத்த உடனே அல்ல சொல்லு என்ன அப்படின்னு வருவாரு. இங்க வச்ச சொல்லுங்க, என்னோட ஊர்ல யாரையாச்சும் சாப்பிட்டா பேசுறீங்க, ஆனா மனைவி கிட்ட மட்டும் என்ன செய்யறது? எரிஞ்சு எரிஞ்சு விழுறது. இந்த தன்மையை விட வேண்டும், மனைவி இடத்தில் மென்மையாக பேச வேண்டும். ஆனா ஷைத்தான் என்ன தெரியுமா போடுவான்? சாப்பிட்டா பேசிடாத, தலை மேல ஏறி மிளகா அரைச்சிருவாங்க, நீ கொஞ்சம் அன்பை காட்டின அவளை கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த மாதிரிலாம் சைத்தான் போறதுனால தான் என்ன செய்யறாங்கன்னா, மனைவியை 4 பேருக்கு முன்னாடி வச்சு திட்டிடுவாங்க. அந்த மனைவி சொல்லுவாங்க, எங்க கல்யாண மண்டபத்தில் எல்லாம் நிற்கிறாங்க, எங்க அண்ணெல்லாம், இன்னும் உங்க அண்ணன் வந்தா பயமா, அவ இன்னும் கொஞ்சம் கத்துறது. இதுல கிதாப்ல அழகா போட்டிருக்காங்க, நீங்க அப்படிலாம் பேசி பெரிய ஹீரோவாகலாம் நினைக்கிறீங்க, ஆனா மனைவியுடைய உள்ளத்துல 0 வேலைச்சு. எவ்வளவு ஒரு மனுஷனாட்டு போயிருவாங்க. எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவி இடத்தில் 4 பேருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? கண்ணியமாக பேச வேண்டும், சாஃப்டா பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், ஹுப்பிப இலையன் நிசா, எனக்கு உலகத்துல ரொம்ப பிடிச்சமானது யார் தெரியுமா? என்னுடைய மனைவின்னு சொல்லுவாங்க. இதை சொல்றதுல கூச்சப்படல. எனக்கு உலகத்துல ரொம்ப யாரை பிடிக்கும்? என்னுடைய மனைவியை பிடிக்கும், தொழுவது பிடிக்கும், வாசனை திரவியங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது யாரை சொல்றாங்க? வாசனை அத்தர், நல்ல அத்தர் பிடிக்கும், தொழுவது ரொம்ப பிடிக்கும், என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. அதே போன்று மனம் லயிக்கும் பேச்சுகளை பேசுவது, மனம் லயிக்கும் பேச்சுகளை பேசுவது. இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, ஒரு மிஷினுடைய கிரீஸை போல. நம்ம ஸ்கூட்டருக்கு என்ன செய்யறோம்? ஆயில் போடுறோம். நம்ம ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கோம், அந்த மிஷின் இருக்குன்னு வைங்க, பொருளை தயாரிக்கிற மிஷின். அந்த மிஷின் ஸ்மூத்தா போகணும்னா என்ன செய்யறோம்? கிரீஸ் போடுறோம்ல, ஆயில் போடுறோம்ல. அந்த ஆயில் கிரீஸை போட்டா என்ன செய்யும் சொல்லுங்க? சாஃப்டா வண்டி போகும். உங்க வாழ்க்கை வண்டி சாஃப்டா போகணும்னா என்ன செய்யணும்? அப்பப்ப மனம் லயிக்கும் பேச்ச பேசணும். மனைவியை பார்த்து நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். கண்ணியத்திற்குரியவர்களே, விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. 7வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? சகிப்புத்தன்மை இருக்கணும். இன்னைக்கு இந்த சகிப்புத்தன்மையே இல்லாம இருக்கு. சகிப்புத்தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் எவ்வளவு சகிப்புத்தன்மை தெரியுங்களா? நீண்ட சம்பவத்தை சுருக்கி சொல்கிறேன். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து சஃபியா ரலியல்லாஹு ஒன்று செஞ்சாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா அமைஞ்சிருச்சு. கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வச்சு எங்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க? ஆயிஷா வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆயிஷா கோவம், எங்கள் வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது நானே சமைச்சு தர்றதை சாப்பிடணும், எதுக்கு அவ கொடுத்து அனுப்பிச்சான்னு அந்த சாப்பாடை வாங்கி என்ன செஞ்சாங்க? தூக்கி கீழே அடிச்சிட்டாங்க. சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி எது கீழே விழுது? தட்டு கீழே விழுது. நாமளாம் என்ன செய்வோம்? 4 பேருக்கு முன்னாடியே மானத்தை வாங்கிட்டு யார் ஈருலக தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஈருலக தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். அந்த தட்டை எடுத்து எல்லாத்தையும் வாரி வச்சுட்டு ஆயிஷா சொன்னாங்க, அங்கேருந்து தட்டு வச்சு சாப்பாடு வச்சு பகரத்துக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு தட்டை எடுத்து சாப்பாட்டை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டு பக்கத்தில் இருந்த நபித்தோழ இடத்துல என்ன தெரியுமா சொன்னாங்க? வாரத் உம்மிக்கி, உங்களுடைய தாய்க்கு ரோஷம் வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. என்ன சொல்லலை? கோபம் வந்து விட்டதுன்னு சொல்லலை. நாமளும் என்ன செய்யும்? எவ்வளோ கோவப்படுற நீ, மறுநாளைக்கு அப்பயே தலா கூட்டாலும் விட்டுவான். நம்மளாம் தான் தட்டத்துக்கு அடித்தா என்ன ஆகும்? எதுக்கு அடுத்தாலும் தலா கூட்டுவான்னு பயப்படுது. நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய கேஸ் வருது. எப்படி தெரியுங்களா? இப்போ சமீபமாக நோம்புக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்துச்சு. என்ன தெரியுமா? சரி சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா பல தடவை தலாக் சொல்லிட்டான். அஜர்த்து அந்த பொண்ணு பல தடவை தலாக் சொல்லிட்டாரு. எப்படிங்க சேர்த்து வைக்க முடியும்? ஒரே பயமுத்துருது. இதில் வேற சில பேர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு தடவை போட்டு கொடுத்ததே பெரிய விஷயம். இன்னொன்று வேற. கண்ணியத்துக்குரிய இப்படிப்பட்ட வார்த்தை விளையாட்டல்ல, இது வாழ்க்கை. இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. இதை சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவை ஆட்சி செய்த பல மன்னர்களில் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மனிதர்.
அவர் என்ன செஞ்சார், ஒரு சின்ன அறிவிப்பு செஞ்சார், எனக்கு ஒரு சமையல்காரர் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பு கேட்ட உடனே ஒரு சமையல்காரர் வேகமாக வந்துட்டார். அரசர்கிட்ட போய் வேலை செஞ்சால் என்ன செய்யும், விதவிதமாக சமைச்சு தரலாம், நாமளும் சாப்பிட்டுக்கரலாம், நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு வேலைக்கு சேர்ந்துட்டு போய் சமையல் கட்ட பார்த்தா வெறும் தாலும் வெறும் பருப்பும் கோதுமை மாவும் மட்டும்தான் இருக்காங்க. என்ன அரசருக்கு என்ன பிடிக்கும், பருப்பு ரொட்டி பருப்பு இதான். நாளே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சமையல் கட்டில் பார்த்தா கறி மீன் என்னென்னமோ இருக்குன்னு நினைச்சா என்னதான் இருக்கு, வெறும் பருப்பு ஒரு பக்கமும் கோதுமை ஒரு பக்கம் இருக்கு. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தானே தொப்பிலாம் நெய்து அதில் வரக்கூடிய வருமானம் இதுதான் சாப்பிட்டாங்களே தவிர அரசாங்கத்திலேருந்து காத்திருக்க மாட்டாங்க. இவர் பார்த்தாரு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போகணும். நாளே என்ன தெரியுமா பண்ணாரு, உப்பு அள்ளி போட்டார் ரொட்டியில் வேணும்னு, எப்படியாவது நம்ம வேலைகளுக்கு எடுத்தா சரி. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கம்முன்னு எழுந்து போயிட்டாங்க. சமையல்காரனுக்கு ஒரே ஃபீலிங், இல்லை ஏதாவது சொல்லுவார் வேலையிலேருந்து எடுத்துருவாருன்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிட்டாரு. அப்போ உப்பு ரொம்ப பிடிக்கும் போலன்ட்டு மறுநாள் உப்பே போடலை. மறுநாள் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, அமைதியாக போயிட்டாங்க. என்னடா பண்ண, ஒரு நாள் உப்பு அள்ளி போட்டா கம்முன்னு போயிட்டாரு, 2வது நாள் உப்பே போடலை கம்முன்னு போயிட்டாரு, 3வது நாள் என்ன பண்ணால் கரெக்டாக உப்பு போட்டேன். சரி கரெக்டாக போட்டு பார்ப்போம். சாப்பிட்டுட்டு அவுரங்கசீப் சொன்னாங்களாம் கூப்பிட்டு, இன்னைக்கு கரெக்டாக உப்பு இருக்குப்பா, இதே மாதிரி டெய்லி போடு, அவ்வளோதான். அப்புறமா கூப்பிட்டு சொன்னாங்களாம், உனக்கு காசு பணம் தேவைப்படுற மாதிரி தெரியுது, உனக்கு காசு பணம் வேணும் அவ்வளோதானே, நான் இப்போ சாப்பிட்டு வச்ச ரொட்டி மீதி இருக்கு பார்த்தியா, அதை கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த சேட் சாப்பிட்ட போய் கொடு அப்படின்னு. சமையல்காரர் போய் அவர்கிட்ட கொடுத்தா, யார் கொடுத்தா, அவுரங்கசீப் தொட்ட ரொட்டியா அப்படின்னு தங்க நாணயங்களை அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வராரு. அப்போ அவுரங்கசீப் சொல்கிறாங்க, உனக்கு தங்க நாணயம் தான் வேணும்னா நீ அங்கேயே இரு, இல்லைன்னா இங்கே இரு. நான் சொல்ல வருவது சகிப்புத்தன்மை இருக்கணும். எடுத்த உடனே திட்டுறது, ஏசி பேசுறது, இது ஒரு நல்ல கணவனுடைய பண்பல்ல. இதே போன்று ஷரியத்தை 2 பேரும் என்ன செய்யணுங்க, ஃபாலோ பண்ணணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு மட்டும்தான் எல்லா சட்டமும், உள்ளே போ அந்நியான் அப்படி இப்படின்னு பரதாவை பேணு பார்க்காதாங்க. உள்ளே போய் நின்ட்டா இவரு என்னடா, வாங்கம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, சரி போன வாட்டி வரும்போது கொண்டு வந்தீங்க, இப்போ உள்ளே ஆகிட்டீங்க, ஏன்னா நீ மட்டும் பேசலாமா, அந்நிய பொம்பளை கிட்ட நீ மட்டும் வழிய பேசுற, மனைவி உள்ள போன்னு சொல். கரெக்ட் தான், ஷரியத்து 2 பேருக்கும் இருக்கு. கணியத்திற்குரியவர்களை இதை ஃபாலோ பண்ணணும். அதே போன்று கோபப்படுறது, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது. நான் நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், கோபத்தை பொறுத்தவரை மனிதர்கள் 4 விதம். இந்த மனிதர்கள் 4 விதம். என்ன தெரியுங்களா, 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் எந்த நலவும் இல்லை. யார் அப்படின்னு சொன்னா, டக்குன்னு கோவப்படுவாங்க, ஆனால் டக்குன்னு கோவம் போயிடும், இவர்கிட்ட எந்த பலனும் இல்லைன்ட்டாங்க. இன்னொரு மனிதர் ரொம்ப லேட்டாக தான் கோவம் வரும், ஆனால் வந்துச்சுன்னா தனியாக போய் தொலையாது. அவரே பெருமையை சொல்லிக்கிறோம், கோவப்பட மாட்டேன் போட மாட்டேன், கோவம் வராது வந்துச்சுன்னா போகிட்டே என்ன நிலவு இருக்கு, வராதுன்னா வந்தா போய் தொலைய மாட்டேங்குதே. அப்ப இவர்கிட்டையும் எந்த நிலவும் இல்லைன்ட்டாங்க. மனிதர்களே ரொம்ப கெட்டவர்னாங்க. யார் தெரியுங்களா, உடனே கோவப்பட்டுருவாருங்க, எடுத்ததுக்கெல்லாம் கோவம், ஆனா வந்த கோவம் என்ன செய்யாது, போவும் போவாது. இவர் தான் மனிதர்களே தீயவர். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. இங்க இருந்து திருநெல்வேலிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல இங்க இருந்து ஒரு அரக்கோணமே போகணும்னு நினைக்கிறீங்க, என்ன ட்ரெயின்ல போவீங்க? எல்லா ஸ்டாப்லையும் நின்று போற ட்ரெயின்ல ஏறுவீங்களா, இங்கிருந்து எடுத்தா விழுப்புரம், விழுப்புரத்துல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து அப்படி போற ட்ரெயின்ல ஏறுவீங்களா? சொல்லுங்க, எந்த ட்ரெயினை விரும்புவீங்க? திருநெல்வேலி போகணும், எந்த ட்ரெயின்ல ஏறுவீங்க? எல்லா ஸ்டாப்லையும் நின்று போறதுல ஏறுவீங்களா? அதை வெறுப்பீங்களா, வெறுக்க மாட்டீங்களா? இல்லை நீங்கள் அப்படிதான் நினச்சி ஏறினீங்க, அங்கங்கே நிற்கிது, என்ன செய்வீங்க? என்னடா ட்ரெயின் ஏறின, அங்கங்கே நிற்கிதேன்னு வெறுப்பீங்கல்ல. அப்பப்போ கோவப்படுறவர் இந்த ட்ரெயின் தான். அப்போ எல்லா ஸ்டாப்லையும் நின்றுச்சுன்னு வைங்க, வெறுப்பு வந்துருமா இல்லையா? அப்பப்போ பேசாம ஆயிடுறாரு. எதுக்குதான் கோவப்படுவான் மனுஷனே தெரியல, அப்பப்போ கோச்சிக்கிறாரேன்னா அந்த ட்ரெயினை வெறுக்கிற மாதிரி தான் கணவனை வெறுப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு. என்ன செய்யணும், எங்கேயாவது நிற்கணும், எப்பயாவது கோவம் வரணும். அந்த கோபம் என்ன செஞ்சிடணும், உடனே போயிடணும். மனிதர்களிலேயே மிக சிறந்தவர் யார் தெரியுமா? எப்பொழுதாவது கோபப்படுவார், அந்த கோபம் உடனடியாக சென்றுவிடும். இவர் தான் மனிதர்கள் சிறந்தவர். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு.
புதிதாக திருமணமாகக்கூடிய வாலிபர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இடத்துல தனியாக நின்று நிற்கிறாங்க, பாட நேரத்தில் கேட்டுக்கிறாங்க. இது போன்ற குடும்ப வாழ்க்கையில் பல விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இது மாதிரியான சிறு சிறு விஷயங்களை நாம் அமல் செய்வதால் இன்ஷா அல்லாஹ் மன மகிழ்ச்சியான மங்களகரமான திருமண குடும்ப வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.